பிதாவாகிய தேவனானவருக்கு துதியும் ஸ்தோத்திரமும் கனமும் என்றென்றைக்கும் உண்டாவதாக. கர்த்தருடைய பந்தியின் தருணத்தில் நாம் ஒன்றாக கூடியிருக்கிறோம். இந்த தொழுகையினுடைய ஒரு பெரிய ஆசீர்வாதமாக ஜெபம் பண்ணினோம், பாடலை பாடினோம். கர்த்தருடைய பந்திக்கு நாம் கடந்து வந்திருக்கிறோம். கர்த்தருடைய பந்தி இன்னும் சில நிமிடங்களில் நமக்கு எடுக்க இருக்கிறோம். தொடர்ந்து காணிக்கை தேவனுடைய வார்த்தைகளை நாம் கேட்பதற்கு இந்த தொழுகைக்குரிய பாத்திரராகிய நம்முடைய பிதாவினாலே நாம் ஒவ்வொருவரும் தொடர்ந்து ஆசீர்வாதங்களை சுதந்திரிப்பதற்கு நாம் இந்த அருமையான காலை பொழுதலை தகுதிப்படுத்திக் கொள்வோம். பழைய ஏற்பாடுக்கும் புதிய ஏற்பாடுக்கும் ஒரு வித்தியாசத்தை இந்த கர்த்தருடைய பந்தியில் நாம் கேட்டது தொடர்ந்து இந்த நாளிலும் தொடர்ச்சியாக நாம் கேட்போமாக. யாத்திரையாகமம் 12ஆம் அதிகாரம் 26வது வசனம். யாத்திரையாகமம் 12ஆம் அதிகாரம் 26வது வசனம். பழைய ஏற்பாடிலே பக்கம் 84வது பக்கம். அப்பொழுது உங்கள் பிள்ளைகள் இந்த ஆராதனையின் கருத்து என்னவென்று கேட்டால், அப்படின்னு தான் நம்ம மேலே 12ஆம் அதிகாரத்தை முழுமையாக நம்ம பார்க்க முடியும். அங்கு பஸ்கா குறித்து சொல்லி கொண்டு வருகிறார். ஒரு மனிதனுக்கு ஒரு ஆட்டுக்குட்டி என்று ஆதியாகமம் 4:4 நாம் பார்க்க முடியும். ஒரு வீட்டுக்கு ஒரு ஆட்டுக்குட்டி, ஒரு வீட்டுக்கு இந்த வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்களோ அவங்களுக்கு ஒரு ஆட்டுக்குட்டி எடுத்து என்ன செய்யணும்? பஸ்கா கொண்டாட வேண்டும். அதே போல ஒரு ஜனத்திற்கு ஒரு ஆட்டுக்குட்டி என்று எழுதப்பட்டிருக்கு. ஒரு ஜனத்திற்கு ஏசாயாவில் நாம் வாசிக்க முடியும். உலகத்திற்கு ஒரே ஆட்டுக்குட்டி, அவர்தான் யார் என்றால் நமது இரட்சகர் இயேசு கிறிஸ்து. நமது இரட்சகர் இயேசு கிறிஸ்து நமது பாவத்திற்காய், அக்கிரமத்திற்காய், மீறுதலுக்காய், சாபங்களுக்காய், வியாதிகளுக்காய், எல்லாவற்றுக்காக அவர் என்ன செய்தார் என்றால் சிலுவிலே ஒப்பு கொடுக்கப்பட்டார். பழைய ஏற்பாடினுடைய அந்த வித்தியாசத்தை நாம் இப்பொழுது அறிந்து கொள்வோம். நாம் சில சமயங்களில் இயேசுவுக்கு கீழ்ப்படியாத ஒரு பழக்கத்திற்குள்ளாக இன்றைக்கு அநேகர் தள்ளப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அதனால தான் இந்த ஆராதனையினுடைய கருத்து என்னவென்று கேட்டால், எத்தனை பேருக்கு இந்த ஆராதனையினுடைய அந்த மகத்துவத்தை நம்ம உணர்ந்திருக்கிறோம்? இயேசு கிறிஸ்துக்கு எத்தனை பிள்ளைகள் கீழ்ப்படியாமல் இருக்கிறார்கள்? இந்த கர்த்தருடைய பந்தியில நம்ம ஏதோ ஒரு மாசத்துக்கு ஒரு முறை இருக்கிற ஒரு பயம் கூட, வருஷத்துக்கு ஒரு முறை கூடுகிற ஒரு பயம் கூட, ஒவ்வொரு வாரமும் நமக்கு அந்த பயம் இல்லாததை நாம் காண முடியும். இந்த பஸ்காவை குறித்து நாம் பார்க்கும் பொழுது அதனுடைய பந்தியினுடைய தன்மை குறித்து பிதாவானவர் எவ்வளவு அழகாக நமக்கு சொல்லி வருகிறதை நாம் பார்க்க முடியும். ஏன் அந்த பஸ்கா ஏன் அவங்க கொண்டாடணும் அப்படின்னா, 9 வாதை இல்லை, அந்த 9 வாதை முடிந்த பிற்பாடு ஒரு 10வது வாதை. அந்த 10வது வாதையில தேவதூதன் கடந்து செல்லும் பொழுது யாருடைய வீட்டிலே நிலைக்கால்களுடைய ஆட்டுக்குட்டியினுடைய இரத்தங்கள் பூசப்படவில்லையோ அந்த வீட்டிலே தலை பிள்ளையினுடைய சங்காரம் உண்டாகும். இந்த ஆராதனையினுடைய கருத்து என்னவென்று கேட்டால், இந்த ஆராதனையினுடைய மகத்துவத்தை என்னவென்று கேட்டால், யாருடைய நிலைக்கால்களில் ஆட்டுக்குட்டியினுடைய இரத்தங்கள் இல்லையோ, அதாவது தெளிக்கப்படவில்லையோ அல்லது மன்னிச்சுங்க பூசப்படவில்லையோ, அந்த இடத்துல என்ன உண்டாகிறது என்றால் தலைப்பிள்ளை சங்காரம் உண்டாகிறது. காரணம், தேவனுடைய பிள்ளைகள் பார்வோனுக்கும் எகிப்தியருக்கும் அடிமையாக இருந்தாங்க. நாம எதில் அடிமையாக இருந்தோம்? அந்த கர்த்தருடைய பந்தியில் இன்னும் கொஞ்ச நேரத்தில் நம்ம பங்கு பெற போறோம்னா நாம எதில் அடிமையாக இருந்தோம்? பாவத்துக்கு அடிமையாக இருந்தோம், அக்கிரமத்துக்கு அடிமையாக இருந்தோம், பாரம்பரியங்களுக்கு அடிமையாக இருந்தோம், மனுஷனுக்கு அடிமையாக இருந்தோம், தப்பான உபதேசங்களுக்கு அடிமையாக இருந்தோம். இதெல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் இன்றைக்கு கர்த்தருடைய நாளையில் இந்த ஆராதனுடைய மகத்துவத்தை தெரியாம நாம் எத்தனை பேர் வீடுகளில் அமர்ந்திருக்கிறோம்? நம்முடைய பிள்ளைகள் எங்கே? தலைப்பிள்ளையினுடைய சங்காரம் இன்னைக்கு இருந்ததுன்னா எப்படி இருக்கும்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நான் வந்துட்டேன் அப்படின்னா நம்ம பிள்ளைங்க எங்கே?
நம்ம என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? தொடர்ந்து வேதாகமத்தில் வாசிக்கும் பொழுது ஆதியாகமம் யாத்திரையாகமம் 12ஆம் அதிகாரம் 23. ஆதியாகமம் யாத்திரையாகமம் 12ஆம் அதிகாரம் 23வது வசனம். கர்த்தர் எகிப்தியரை பாருங்க, கர்த்தர் எகிப்தியரை அதம் பண்ணுகிறதுக்கு கடந்து வருவார். நிலையின் மேற்சட்டத்திலும் வாசலின் நிலைக்கால்களிலும் இரண்டிலும் அந்த இரத்தத்தை காணும் போது கர்த்தர் சங்காரக்காரனை உங்கள் வீடுகளில் உங்களை அதம் பண்ணுகிறதற்கு வர ஒட்டாமல் வாசற்படியை விலக்கி கடந்து செல்லுவார். இந்த ஆராதனுடைய கருத்து ஏதாவது தெரியுமா? இந்த தொழுகையினுடைய மகத்துவங்கள் என்னன்னு தெரியுமா? தெரியல. பயமும் இல்லை, அந்த பக்தியும் இல்லை, அந்த தெய்வீக உணர்வும் இல்லை. அப்போ அதனாலதான் இஸ்ரவேல் ஜனங்கள் அவ்வளவு ஆசீர்வாதமா இருக்கக்கூடிய காரணம்னா அந்த பயம், அந்த பக்தி. இன்னைக்கு குடும்பத்திற்காக, வேலைக்காக, ஃபங்க்ஷனுக்காக, இழப்புக்காக எத்தனையோ காரியங்களில் இயேசு கிறிஸ்துனுடைய என்ன செய்யப்படுகிறார் என்றால் அவமானப்படுத்தப்படுகிறார். உண்மையா இல்லையா? உங்களை யாராவது அவமானப்படுத்தினா எப்படி இருக்கும்? ஞானஸ்தானம் எடுத்து உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்த ஊழியக்காரர்களாகிய இருக்கிறோம் இல்லையா? அது எவ்வளோ பெரிய அவமானம். சரியா? உங்களுக்கு இது வரைக்கும் ஜீவனை தந்து, சுவாசத்தை தந்து, உயிரை தந்து, குடும்பங்களை தந்து, அப்போ இம்மட்டமாய் உங்களை நடத்தி கொண்டு வந்தவரை நம்ம எவ்வளோ கனவீனப்படுத்துகிறோம். எங்கே எனக்கு கொடுக்க வேண்டிய கனம் எங்கே? எனக்கு பயப்பட வேண்டிய பயம் எங்கேன்னு கேட்குறாரா இல்லையா? அப்போ அந்த கனம் எங்கே? அந்த மரியாதை எங்கே? மரியாதை கொஞ்சமாவது கொடுப்பா, இந்த வீட்டில் இருக்கிறப்பா கொஞ்சமாவது மரியாதை கொடுப்பா அப்படின்றோம் இல்லையா? கொஞ்சமாவது பயப்படுங்கப்பா, நான் இருக்கிறேன், கொஞ்சமாவது பயம் இருக்கட்டும். கொஞ்சமாவது இருக்குதா பயம்? கொஞ்சமாவது கனம் இருக்குதா? அவர் தானே, அவர் இல்லைல்ல, பார்க்கலல்ல. அந்த ஆவிக்குரிய அந்த அனல், அந்த ஆவிக்குரிய இது இல்லைல்ல. ரொம்ப எனக்கு பிடித்தமான ஒரு வார்த்தையை நான் இப்பொழுது உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 22:14 பாருங்களேன். இயேசு எங்க இருக்கிறார் பாருங்களேன். இயேசு கிறிஸ்து எங்க இருக்கிறார் பாருங்க. பழைய ஏற்பாடில் இப்படி சொன்னவர் புதிய ஏற்பாடில் வரும்பொழுது, அந்த பஸ்கா வரப்போது, அதுக்கு முன்னாடி நான் என்ன செய்ய போகிறேன், நான் உங்களுக்கு ஒன்று கத்துக் கொடுக்க போறேன்ப்பா அப்படின்றார். பஸ்கா வருவதற்கு முன்னாடி, ரொம்ப முக்கியமான பஸ்கா, அந்த பஸ்கா வருவதற்கு முன்னாடி நான் உங்களுக்கு என்ன செய்யறேன், ஒரு விஷயத்தை கத்துக் கொடுக்கிறேன் சீடர்களுக்கு. அதை தான் இன்றைக்கு நாம என்ன செய்கிறோம், இந்த தொழுகையில கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினார், இது என்னுடைய உடல், இது என்னுடைய ரத்தம், என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் நமக்கு கட்டளை கொடுத்திருக்கிறார். அப்படி என்ன சொன்னாரு வாசித்து பாருங்க. லூக்கா எழுதின சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம் 14வது வசனம். பாத்தீங்களா அந்த வார்த்தைய? வேலை வந்தபோது அவரும் அவரோடு கூட 12 அப்போஸ்தலரும் எங்க இருக்கிறாங்க? அப்ப இயேசு எங்க இருப்பாரு? கர்த்தருடைய தொழுகை வந்தால் எங்க இருப்பாரு? கர்த்தருடைய தொழுகை வந்தா, கர்த்தருடைய நாள் வந்தா இயேசு எங்க இருப்பாரு? கட்டிடத்துல உட்கார்ந்து இருப்பாரு. எங்கேயாவது மேல மலை மேல உட்கார்ந்து இருப்பாரா? எங்க உட்கார்ந்து இருப்பாரு? நீங்க போகிற பள்ளிக்கூடத்துல உட்காந்துருப்பாரா? வேலை செய்கிற இடத்துல உட்காந்துருப்பாரா? வீட்டுல உட்காந்துருப்பாரா? பெட்ல படுத்திருப்பாரா? இல்ல எங்கேயாவது இழப்புன்னு சொல்லி போயிருப்பாரா? எங்கேயாவது கல்யாணத்துக்குன்னு சொல்லி போயிருப்பாரு? எங்க போயிருப்பாரு? ஒன்னும் புரிகிறதே இல்லை. நமக்கு எவ்வளவு ஒவ்வொரு வாரமும் சகோதரர்கள் கர்த்தருடைய பந்தியை குறித்து வலியுறுத்தி சொன்னாலும் நமக்கு அந்த புரிதல் புரியுறது இல்லை. 12 சீடர்களோடு கூட எங்கே இருந்தார் என்றால் இயேசு கிறிஸ்து பந்தியில இருந்தார் என்று நம்ம பார்க்கிறோம். அப்ப இயேசு எங்க இருப்பாரு? நம்ம கூட தான் இருப்பார். அப்ப அவர் இருக்கிற இடத்துல நம்ம இருக்கிறோமா? அவர் இருக்கக்கூடிய இடத்துல நாம இருக்கிறோமா என்கிற ஒரு கேள்வியை மனதில் எழுப்பிக் கொண்டு, இந்த ஆராதனுடைய கருத்து என்னவென்று கேட்டு, எங்க அப்பா ஏன் அதுல போறாரு, எங்க அம்மா ஏன் போறாங்க அப்படின்னு அந்த ஆராதனுடைய கருத்து என்னன்னு கேட்டா, எகிப்தில நம்ம யாராக இருந்தோம் என்றால் அடிமைகளாக இருந்தோம். அந்த அடிமைத்தனத்தில் இருந்துதான் இவ்வளவு பெரிய சுதந்திரத்தை, இவ்வளவு பெரிய ஆசீர்வாதத்தை நமக்கு கொடுத்திருக்கிறாரு. நாமளும் எங்க இருந்தோம்? அடிமைத்தனத்தில் இருந்தோம். இவ்வளவு பெரிய வாய்ப்பை யார் கொடுத்தது? அவர் வேலை கொடுக்கலனா, அவர் படிப்பை கொடுக்கலனா, அவர் குடும்பத்தை கொடுக்கலனா எப்படி? புரியுறதா? புரியுறதே இல்லை. இந்த அருமையான கர்த்தருடைய தொழுகையிலே 52 வாரம் சொன்னா
அந்த 52 வாரம் அந்த கணத்திற்குரியவருக்கு நாம் என்ன செய்வோம் என்றால் கணத்தை செலுத்துவோம். எல்லா நாளும் நீங்க உங்க வேலையை பாருங்க, எல்லா தொழுகை 10 மணிக்கு முடிச்சிடும், அதுக்கப்புறம் கூட போய் பாருங்களேன். ஆனா அவருக்கு மரியாதை செலுத்துவோம். என்ன செலுத்துவோம்? அவருக்கு நாம் மரியாதை செலுத்த வேண்டும். இயேசு கிறிஸ்து எங்கே இருக்கிறார் என்றால் தம்முடைய சீடர்களோடு கூட பந்தியில் இருக்கிறார். பல இடங்களுக்கு போனீங்கன்னா சீடர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க, ஆனா என்ன இல்லை? பந்தி இல்லை. ஆனா இயேசு கிறிஸ்து எங்க இருக்கிறாரு? சீடர்களாகிய நம்ம கூட இருக்கும்போது பந்தி இங்க இருக்குது. யார் இங்க இல்லை? புரியுதா? புரியுறதே இல்லை. யார் இங்க இருக்கிறது? இயேசு இங்க இருக்கிறார், பந்தி இங்க இருக்கிறது. சீடர்கள் எங்க? உன் பிள்ளை எங்க? குடும்பம் எங்க? சரி, இந்த பந்தி எடுக்கணும்ல, அத புதிய ஏற்பாடுல அழகா ரொம்ப சிம்பிளா ஒரு 6 காரியத்தை அப்படியே டக்கு டக்குன்னு ஒரு 6 வசனத்தை மாத்திரம் உங்களுக்கு சொல்லி நான் உங்களுக்கு நினைப்பூட்டுகிறேன். 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 23, 24, 25 ஆகிய வாக்கியங்களை இங்கு வாசிக்கும் பொழுது 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் அதனுடைய 23, 25 ஆகிய வாக்கியங்களில் வாசிக்கும் பொழுது அதில் இவ்விதமாக எழுதப்பட்டிருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள். அப்ப எதுக்கு நம்ம வருகிறோம் அப்படின்னா, இயேசு கிறிஸ்து இங்க பந்தியில இருக்கிறாருன்னு சொன்னா, சீஷர்களோடு கூட இருக்கிறாருன்னு சொன்னா, ஃபர்ஸ்ட் நினைவு கூறும்படி. அப்ப எப்போ நினைவு கூறும்படி சொன்னாரு? அதை நம்ம பார்க்கணும். எப்ப சொன்னாரு? வாரத்தின் முதல் நாளிலே என்று என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? கட்டளை. இது கட்டளை. இதுக்கு கீழ்ப்படினா கண்டிப்பா கீழ்ப்படிஞ்சுதான் இருக்கணும். எந்த மாற்றமும் இல்லை. நீங்களா இருந்தாலும் சரி, நானா இருந்தாலும் சரி, எந்த மாற்றமும் இல்லை. இயேசு கிறிஸ்து கொடுத்த கட்டளை இது கண்டிப்பா செஞ்சுதான் ஆகணும். இந்த கட்டளையை மீற முடியுமா? நம்ம ஒரு அரசாங்கம் போட்டிருக்கிற சட்டத்தை மீறினா என்ன நடக்கும்? கம்பெனியில கொடுக்கக்கூடிய சட்டத்தை மீறினா என்ன நடக்கும்? வீட்டில் இருக்கக்கூடிய சட்டத்தை மீறினா என்ன நடக்கும்? நமக்கு தெரியுது இல்லையா? இதுக்கெல்லாம் பயப்படுகிற நமக்கு எல்லாவற்றையும் அனுபவிக்க தந்ததான அந்த தேவனுக்கு கொஞ்சமாவது, இயேசு கிறிஸ்துக்கு கொஞ்சமாவது நம்ம கீழ்ப்படிய வேண்டாமா? கீழ்ப்படியணும் இல்லையா? அவர் சொல்றாரு, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள். ஃபர்ஸ்ட். இரண்டாவது வேற என்ன செய்ய சொல்லியிருக்கிறாரு? 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 26வது வசனம். 6 சொன்னோம் இல்லையா? அதுல 2வது விஷயம் என்னன்னா, ஒன்னு நினைவு கூறும்படி நம்ம வரும் பொழுது அது நம்மை பலப்படுத்துகிறது. அவருடைய மரணத்தை நினைவு கூறும்படி இதை செய்யும் பொழுது அது நமக்கு கட்டளையாக, அதாவது நம்ம இயேசு கிறிஸ்துவோடு கூட இருக்கிற அந்த உறவு ஒரு தனிப்பட்ட உறவாகும். இயேசு கிறிஸ்துவோடு கூட உறவு இல்லாதவங்க இங்க இருக்க மாட்டாங்க. அதை நல்லா புரிஞ்சுங்க. இயேசு கிறிஸ்துவோடு கூட உறவு உள்ளவங்க இங்க இருப்பாங்க. சொன்னோம் இல்லையா, எங்க கல்யாணம், எங்க பெரியப்பா, எங்க சித்தப்பா, ஐயோ அதுல போகலன்னா பெரிய பிரச்சனை ஆயிடும், அதுல போடலன்னா அவ்வளவுதான், ஐயோ அப்படின்னு இருக்கும் இல்லையா? இந்த ஆராதனுடைய கருத்து என்னன்னு கேட்டா நமக்கே தெரியல. அப்புறம் எங்களுக்கு பிள்ளைங்களுக்கு, எங்க அம்மா ஒரு வாரம் போவாங்க, எங்க அப்பா ஒரு வாரம் போவாரு, அப்புறம் டிமிக்கி கொடுத்துறாரு, அங்க போயிடுவாரு, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்படி அல்ல. இந்த ஆராதனுடைய கருத்து என்னவென்று கேட்டால், அங்கு சங்காரத்தூதன் கடந்து செல்லும் பொழுது அங்கு நிலைக்கால்களில் என்ன செய்யப்பட்டிருக்க வேண்டும் என்றால் பூசப்பட்டிருக்க வேண்டும். அப்போ எத்தனை சங்காரங்கள், இன்னைக்கு எத்தனை மரணங்கள், இன்னைக்கு எத்தனை ஆபத்து, இதெல்லாம் கடந்து வருகிறோம். எவ்வளவு நமக்காக தந்திருக்கிற, உயிரே கொடுத்திருக்கிறார் இயேசு கிறிஸ்து. புரியுதா? இயேசு கிறிஸ்து உயிர் கொடுத்திருக்கிறாரு. எப்படி இருக்க முடியுது? நம்மளால எப்படி அவரை தாண்டி நம்மளால போக முடிகிறது? அவர் தானே நமக்கு எல்லாமே. அவர் இல்லைன்னா நமக்கு ரட்சிப்பே இல்லையே. அவர் இல்லைன்னா நம்ம பரலோகத்துக்கு போகவே முடியாதே. அவர் தான் நமக்கு வழி, அவர் தான் நமக்கு சத்தியம், அவர் தான் நமக்கு ஜீவன். அப்ப இந்த அடுத்ததாக அந்த 1 கொரிந்தியர் 11:26 சொல்லும் பொழுது நம்ம என்ன தெரியுமா பண்றோமா? இயேசு கிறிஸ்துடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள், பிரகடனப்படுத்துகிறோம், பிரசங்கம் பண்றோம், அதை சொல்லி தருகிறோம். இந்த ஜனங்க எங்க இருக்க மாட்டாங்க, எங்கேயும் போக மாட்டாங்க, ஒவ்வொரு ஞாயிற்றுக்கும் எங்க போயிடுவாங்க? தொழுகைக்கு போயிடுவாங்க. இவங்க யாரை தெரிவிக்கிறார்கள் என்றால் இயேசு கிறிஸ்துடைய மரணத்தை தெரிவிக்கிற ஒரு கூட்டம். ஊருக்கெல்லாம் இங்க இருந்து நாம இந்த விஷயம் தெரியப்படுத்துறோம். ஃபோன்லயாவது தெரியப்படுத்திடுவோம், பக்கத்துல சொல்லியாவது தெரியப்படுத்திடுவோம்.
வாட்ஸ்அப் இருக்கு, இன்டர்நெட் இருக்குது, தெரியப்படுத்திடுறோம். எங்கேயாவது ஒரு விஷயம் நடந்தால் பேப்பர் தெரியப்படுத்துது, டிவியில் தெரிஞ்சுக்கிறோம், ரேடியோவில் தெரிஞ்சுக்கிறோம். இவ்வளோ பெரிய புக்கை கொடுத்து சொல்லுகிறாரு, இன்னும் கூட பிரகடனம் படுத்தாமல் இருக்கிறோமே, எப்படி? மூன்றாவது, இதில் நாம் உட்படும் பொழுது நாம் யாரோடு கூட ஐக்கியப்படுகிறோம் என்றால், மத்தேயு சுவிசேஷம் 26வது அதிகாரம் அதனுடைய 20லிருந்து 22 வரை நாம் பார்க்கும் பொழுது, 20லிருந்து 22 வரை நாம் பார்க்கும் பொழுது, சாயங்காலம் ஆன போது 12 கூட அவர் பந்தி இருந்தார். அவர்கள் போஜன பண்ணுகையில் அவர், உங்களில் ஒருவன் என்னை காட்டி கொடுப்பான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். அப்பொழுது அவர்கள் மிகவும் துக்கம் அடைந்து அவரை நோக்கி, ஆண்டவரே, நானோ நானோ என்று ஒவ்வொருவராய் கேட்க தொடங்கினார்கள். நானா? இவ்வளவு பெரிய அவமானப்படுத்தினது நானா? இவ்வளவு பெரிய காரியத்தை செய்யக்கூடியது நானோ 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 நானோ? தாவீது சொல்லுவார் நிறைய அந்த சங்கீதத்துல, நானும் யார் எப்படி ஒன்றா இருக்கட்டும், நான் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருப்பேன், துதிச்சுக்கிட்டே இருப்பேன், நான் கர்த்தருடைய ஆலயத்தில் இருப்பேன், நானும் நானும் என்ற வார்த்தையை சங்கீதத்தில் நாம் பார்க்க முடியும். இந்த இடத்துல நிறைய பேர் கேட்குறாங்க, நானோ 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 என்று ஒவ்வொருவராய் கேட்க தொடங்கினார்கள். அந்த ஐக்கியம் இருக்க வேண்டும், அந்த தோழமை இருக்க வேண்டும். கர்த்தருடைய பந்தியில பங்கு பெறும் பொழுது ஒரு பெரிய, இது ஐக்கிய பந்தி, இது கர்த்தருடைய பந்தி, இது பரிசுத்தரின் பந்தி. அப்ப இந்த பந்தியில பங்கு பெறுவதற்கு தேவன் நமக்கு எவ்வளவு மகா பெரிதான ஐக்கியத்தை கொடுத்திருக்கிறார். யோவானுக்கு எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 23வது வசனம் இவ்விதமாய் சொல்லும் பொழுது இயேசு கிறிஸ்து இந்த ஒரு வார்த்தையை நமக்கு குறிப்பிடுகிறார். யோவானுக்கு எழுதின சுவிசேஷம் 14வது அதிகாரம் 23வது வசனத்தில் இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் என்னில் அன்பாயிருந்தால் அவன் என்னுடைய வசனத்தை கைக்கொள்ளுவான், அவனில் என் பிதா அன்பாயிருப்பார், நாங்கள் அவனிடத்துல வந்து அவனோடு கூட வாசம் பண்ணுவோம். அப்ப பந்தி இருக்கிற இடத்துல அந்த வசனத்துக்கு யார் மதிப்பு கொடுக்குறாங்களோ, எனக்கு மதிப்பே கொடுக்கறது இல்லை, இன்னத்துக்கு தான் என் வீட்டுக்காரர் என்னை மதிக்கிறதே இல்லை, என் மனைவி என்னை மதிக்கிறது இல்லை, என் பிள்ளைங்க என் பேச்சு மதிக்குதா? மதிக்கலையே அப்படின்றோமே. இங்க இவர் சொல்றாரு, என் வசனத்தை என்ன செய்கிறார் என்றால், ஒருவன் என்னில் அன்பாயிருந்தால் அவன் என் வசனத்தை கை கொள்ளுவான், அவனில் என் பிதா அன்பாயிருப்பார், நாங்கள் அவனிடத்தில் வந்து அவனோடு கூட என்ன செய்வோம் என்றால். நான்காவதாக சுய பரிசோதனை. 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 27லிருந்து 32 வரைக்கும் நீங்க வாசிச்சு போனீங்கன்னா, ஒவ்வொருவரும் என்ன செய்ய வேண்டும் என்றால், நிதானித்து, ஏனோ தான் அல்ல, அபாத்திரமாய் அல்ல, என்ன செய்ய வேண்டும் என்றால் நிதானித்து இதில் என்ன செய்ய வேண்டும் என்றால் பங்கு பெற வேண்டும் என்று பரிசுத்த வேதாகமானது குறிப்பிடுகிறது. நம்மை சுய பரிசோதனை. ஆஹா, ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை வரும் பொழுது நான் என்ன பரிசோதனை பண்ணிக்கினேன், நான் அப்படி இருக்கக்கூடாது, நான் ஏதோ கோவப்பட்டுட்டேன், சண்டை போட்டுட்டேன், பாவம் பண்ணிட்டேன், என்னை மன்னிங்க அப்படின்னு சுய பரிசோதனை செய்து கொண்டு, பாவம் செய்கிறவன் இன்னும் பாவம் செய்யட்டும், நீதி செய்கிறவன் இன்னும் நீதி செய்யட்டும், பரிசுத்தமாக இருக்கிறவன் இன்னும் பரிசுத்தமாக இருக்கட்டும். அப்போ இந்த கர்த்தருடைய பந்தி நம்மளை சுய பரிசோதனை செய்கிறது. எப்படி ஜீவிய காலம்? கடந்த வாரம் நான் எப்படி இருந்தீங்க? பிதாவோடு கூட ஐக்கியத்தில் இருந்தீங்களா? இயேசுவோடு கூட ஐக்கியத்தில் இருந்தீங்களா? அப்போ இயேசு இருக்கக்கூடிய இடத்துல நம்ம இருக்கிறோம் என்பதை நாம சுய பரிசோதனை கொள்ள வேண்டும். அடுத்தது நம்ம என்ன செய்ய வேண்டும் என்றால், நன்றி செலுத்துறோமா இந்த பந்தியை? 1 கொரிந்தியர் 11:24 பாருங்களேன். 1 கொரிந்தியர் 11வது அதிகாரம் 24வது வசனத்தில் ஸ்தோத்திரம் பண்ணி அப்படின்னு பார்க்கிறோம். தேங்க்ஸ், நன்றி. நம்ம என்ன பண்றோம்? நன்றி கெட்டவர்கள் அல்ல. ஒரு வார காலவளவும் நம்மை நடத்தி வந்த தேவன் மாத்திரமல்ல, நாம ஜெபிக்காத போதும் பிதாவினுடைய வலது பரிசத்தில் இருந்து நமக்காய் பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். அப்ப என்ன சொல்லுவோம் இந்த பந்தியில? தேங்க்யூ, தேங்க்யூ. ஏன்னா வேதம் என்ன சொல்கிறது? இதை புசிக்கிறவனுக்கு மரணம் இல்லை, இதை புசிக்கிறவன் நிலைத்திருக்கிறான், இதில் புசிக்கிறவன் நித்திய ஜீவனுக்குரியவனா இருக்கிறான். இதில் புசிக்காதவன் பலவீனங்கள் இருக்கிறது, மரணங்கள் இருக்கிறது, தேவன் அவனை சிக்ஷிக்கிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்ப எவ்வளவு பெரிய பாக்கியம்! சாயந்தரம் வரைக்கும் இருக்குது. ஐயா, ஏதாவது
இவ்வளவு மரியாதை கேடு, கர்த்தருடைய பந்தி அந்த புரிதலே இல்லாமல் இருக்கிறது. இந்த புரிதலை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக ஒரு காரியம், இதுல எதிர்பார்ப்பு. அவர் சொல்றார் இல்லையா, வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் வருமளவும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள். எதிர்பார்ப்பு, என்னுடைய மணவாளன் வரப்போகிறார், நான் அவருடைய பொண்டாட்டி. நான் யாரு? நான் அவருடைய மணவாட்டி. அந்த 6 விஷயத்தை இந்த கர்த்தருடைய பந்தில வச்சிருக்கிறார். எதிர்பார்ப்பு, நன்றி தெரிவிக்கிறோம், இதிலே சுய பரிசோதனை செய்து கொள்கிறோம், நம்முடைய ஐக்கியத்தை நாம் வெளிப்படுத்துகிறோம். நான் இந்த தொழுகையிலே வருவதன் மூலமாய் நான் பிரகடனப்படுத்துகிறேன், நான் இயேசு கிறிஸ்துவை நினைவு கூறுகிறேன். தேவன் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார்.